ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 kgs வரை லாஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னோடய ஓன் டயட் பிளானை வச்சு தான் பண்ணேன். ஸோ நான் எந்த இன்டர்மீடியட் டயட்லாம் எடுக்கலை. பிகாஸ் என்னாலையும் ரொம்ப வந்து இன்டர்மீடியட் டயட்லலாம் அந்தளவு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து நான் என்னோடய ஓன் டயட் பிளான் தான் எடுத்தேன். ஸோ நான் என்ன விதமாக வந்து எப்படி வந்துட்டு நான் வந்து என் டயட்டில் வந்து 10 kgs குறைச்சேங்கிறத ஒரு 1 வீக் பிளான் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த 1 வீக்கில் எவ்வளோ மீல்ஸ் சாப்பிட்டு எவ்வளோ வந்துட்டு அதாவது அந்த 7th டே எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இதை டே 1 டே 2 போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது டயட் பிளான் வேணும், அதை நான் செஞ்சு காமிக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதையுமே ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். பட் இது எல்லாமே ஒரு வீடியோவாக பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் ஒன்றா வந்து கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஓன் டயட் பிளான் தாங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்துட்டு டயட்டில் ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கணும், சுகரை வந்துட்டு கட் பண்ணும்பாங்க. என்னால் வந்துட்டு சுகர் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ நான் ஒயிட் சுகர்லேருந்து ப்ரௌன் சுகர் மாறிட்டேன். அதுவுமே வந்து இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு காஃபிக்கோ டீக்கோ போடுறேன்னா அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூனாக நான் அதை மாற்றிடுவேன். இவ்வளோ தான் என் டயட்டில் நான் மாற்றின சின்ன சின்ன விஷயம் தான் நான் மாற்றினேன். ஸோ வந்து கார்ப்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் வந்துட்டு ரைஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ரைஸே சாப்பிடாமலாம் இல்லை. இப்போ அந்த 7 டேஸில் வந்துட்டு நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 days தான் நான் ரைஸ் எடுத்துகிறேன். அது குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வாக்கிங் வந்து டெய்லி ஆக்சுவலி ஒரு 1 hour வந்து வாக்கிங் போங்க. உங்களால் வாக்கிங் பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டிலே வந்து எக்ஸசைஸ் பண்ணி கூட உங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வாக்கிங் மூலமாக வந்துட்டு உங்கள் வெயிட் வந்துட்டு கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகும். அதாவது கண்ணா பின்னான்னு ஆகாமல் ஒரு ஷேப் ஆகணும்னா அதுக்காக தான் இந்த வாக்கிங்கும் இந்த வந்துட்டு நம்ம எக்ஸசைஸும் பண்ணுறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் வந்து லெமன் வாட்டர் குடித்தேன், லெமன் ஹனி வாட்டர். உங்களால் லெமன் ஹனி வாட்டர் குடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஹனி கலந்து வார்ம் வாட்டரில் கலந்து குடிச்சிங்கனாலே எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி என் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இட்லி தோசையே இல்லாமல் பூரி சப்பாத்தி அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லஞ்சுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் வரகரிசி பொங்கல் செய்வேன். ஸோ கொஞ்சம் டேஸ்டியாக எடுத்தால் தான் நம்மளாலையும் சாப்பிட முடியும். ஸோ கொஞ்சம் டேஸ்டியாக வந்துட்டு நான் வந்து நிறைய பண்ணேன். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன் எப்படி நம்ம டேஸ்டியாக வந்துட்டு இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதும். ஸோ இதில் ஒரே ஒரு டைம் டே தான் வந்துட்டு நான் லஞ்சுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹெவினா, ஆனால் அதில் ரைஸை கம்மி பண்ணிட்டு ப்ரான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ரைஸ் வித் ப்ரான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு டேலையுமே வந்து ஒரு பிரெட் ஆம்லேட்டாக இருக்கணும். நம்ம இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கணுங்க, ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணணும். சொல்லப்போனால் எனக்கு கேட்டால் ஆயிலே யூஸ் பண்ணாமல் பட்டரை ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. நான் வந்து ஆயில் சாப்பிட்றதே, ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறது, அந்த மாதிரி ஆயிலில் இருந்து சாப்பிட்றதே நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்படி தான் நான் வந்துட்டு வெயிட் லாஸே பண்ணேன். நான் என்னோட 10 kgsஸாக இருக்கட்டும் இந்த 1 வீக்குமே நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டேன். எப்போயாவது நான் மதியானம் நம்மளால் வேறு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து மதியானம் வந்து ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நைட் வந்து ஜஸ்ட் ஒரு மோரை குடிச்சிட்டு படுத்துருங்க. அந்த மாதிரி ரொம்பவே லைட்டாக சாப்பிடுங்க. நைட்டில் ஒரு வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. அந்த மாதிரி கம்மியான கேலரிஸில் இருக்க ஃப்ரூட்டை சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணி ஒரு வழியாக என் 7 days சேலஞ்சே முடிச்சிட்டேன். என்னோட சேலஞ்ச் எண்ணில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலி ஸ்டார்டிங் வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா 64.60 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 7N வந்துட்டு 1 kg ட்ராப் அவுட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஓகே, பாய்.